டார்கெட் அடிக்கணும். அது மண்டபுல வேலையடா. டார்கெட் அடிக்காம வேலை இல்ல. டார்கெட் அடிக்காம வேலை செய்யணும்னா முழு சோடாவை நீ தான் குடிக்கும். இர்ஃபான் வந்திருக்கிறாரோ சனா மண்டபம் அவ்வளவு சனம். யூடியூபர்ஸ் அவ்வளவு. நான் சனம் பண்ணினேன். என்னடா செய்யறது? வேலை கிடைக்கணும், அதுக்கு பாடுபட்டம் கிடைக்கல. தென்னமரத்துல தேங்காய் அப்படி மட்டும் பார்த்து கொண்டு முடியாது. என்னத்தை படித்தோமோ அதுக்கு வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். எங்க நான் போறோம்? கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணும் வேணும் வேணும். எங்க நான் இப்ப போகணும்? எல்லாத்தையும் ரெடி பண்ணு. என்னது அடிக்கிறாங்க? அட இந்த கடைக்கு 30 சோடா சொன்னவன் அதுக்கு 40 சோடா 30. இந்த டாக்கெட் அடித்தா தானடாப்பா ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஒரு காரண்டு எடுக்கணும்னு பார்த்தா பின் வீடு என்ன கேட்டான்? அடே இந்த உங்களோட இந்த ரெப்பேல இந்தியாவுக்கு போனா போவாருண்ணா. இது வந்து இந்தியான் டேட் இதடா சோடா கொடுக்கணும். சோடா கொடுக்கணும். இந்தியாவுக்கு போனான். அது உங்களோட ரெப் தான். வர மாட்டேன்ற மாதிரி எல்லாம் காய்ச்சி பிடிச்சோம். நான் உனக்கு முதலே சொன்னான் வேலைக்கு வா வேலைக்கு. அது அப்படிதான். அந்த டோனி அடுத்த சிஎஸ்கே பெற போதான மேட்ச் நாய்க்கு டோனி அது அப்படிதான். டோனி இந்த வார ஒரு ஆகல எல்லாம் கடிச்சு வந்தீங்க. நீ என்ன சொல்லி எந்த இதுக்கு வந்த? நீ அடே இவங்க வேலை தர போறேல. அப்ப நான் பார்த்தேன். நான் உனக்கு எப்ப சொன்னேன்? நான் என்ன அவன் இந்த புது ஆட்சி மாறிச்சேன்டா ஏதோ ஒன்று மாறும் வேலை வேற மடி வச்சா அது வராதான் என்ன செய்யறது என்றாலும் வீட்டு சம்பளம் இல்லாம காய்ச்சிருக்கோம். நாங்க சம்பளத்தை காய்ச்சிருக்கோம். 45 அடிப்படை பரவாயில்ல வேந்தானே. உனக்கு எனக்கு உண்டு 23 கிட்ட வருதுல. நான் நல்ல டாக்கெட் அடிச்சா 3 பேரும் வார மாதம் கார் எடுக்கும். கார் எடுத்து போட்டு அவன் பக்கத்து வீட்டு கபில் இருக்கிறான். எந்த வீட்டுக்கு முன்னாலும் காரோட ஓடி திரிதான். அவன் மெடிக்கல் ரேட், நான் இந்த சோடாரு கார் எடுத்து போட்டு ஓடி திரியும். மண்டபுல வேலையடா. ஒரு மாத கடைசியில் இவ்வளவு சோடா கொடுக்கணும். நான் சிலது எந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டு சொல்றது அங்கே எல்லாம் கொடுத்து போட்டு அடுத்த மாதத்தில் கொடுப்பேன் கொண்டு போகிறேன். அப்படி டாக்கெட் அடிக்காம வேலை செய்யணும்னா முழு சோடாவை நீ தான் கொடுக்கணும்டா. கடையை போய் கொடுக்கணும். கொடுத்து உழைச்ச ஒரு நல்ல உழைப்பு வருமாடா. அடே இந்த வேலை நல்ல மடா ரவி. கடைசியில கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. வேற யாரோ போறான் போல இருக்கு. அப்ப கடைசியில இறுக்கமா இருக்கு. நீங்க ஒரு இரவு போகலாம் வேலை செய்து வைக்கான் அடிச்சு கார் என்ன வீடே வேண்டலாம். ஆனா அதை கொண்டு போய் திரியும் அனுபவிக்கவே கிடையாது. ஐயோ ஆனா கவனம் அல்சர்கள் இதுகள் வருமா? கடை சாப்பாடுகள் அது வீடு வெளியே போறது தானே. இந்த வேலையால கடை சாப்பாடுகள் அது விடுறதுனால அல்சர்கள் கொலஸ்ட்ரோ இது கூட வருதுடா. காட்டடை கூட வருது. இந்த கடை சாப்பாடு கவனம் என்ன சவமா சொல்றேன். சொல்ல மறந்தது. இவன் அடிச்ச வேண்டாம். ராமமூர்த்தி அடிச்சான். அடிச்சவனா ஆன்சர் பண்ணல வளம் மாதிரி. அடே ஏதோ கதைக்கணுமா, ஏதோ அவசரம் கதைக்கணுமா அதுண்டான். இங்கே பாருண்டவன் இங்கேயோ. ஓ நீ கதைச்சு கொண்டிரு. நான் அவருக்கு இங்கே பாரு. இல்லை எனக்கு வேலை இருக்குது. நான் இப்போ இறங்க போகிறேன். இப்போ நீ கதை நான் அவருக்கு வெளிக்கிட்டு பேருந்துருக்கா கதைக்கிறேன். நீ கதை மஞ்சா நான் அவருக்கு இது இல்லை அதே காணி கிடக்குறக்கா போயிட்டு வரேன். பார்க்க சொன்னோம். அவன் இதுல தான் எஞ்சி இருந்தானே. நீ வேலையை விடணும், வேலைக்கு போகணும்னா இதுல விடணும். இன்றைக்கு சேர்ந்த வேலைக்கு இந்த இப்பதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். செலக்ட் பண்ணிட்டாங்க. வேற வேலை எப்ப சொல்றேன்டா. சரி சரி ஆல்ரெடி சொல்றேன்னா நீ டிகிரி வச்சிருந்து செலக்ட் இல்லாட்டி வேணும். நான் அதுக்குதான் படிச்சேன்னா நான் என்ன கவர்மெண்ட் வேதான்னு இல்லைன்னு ஒரு கவலை. அதை விட இது நல்ல உழைப்பா இருக்கு. போடுவா. சரி நீ பேர் அவன் தான் கதைய. அவன் வந்தா இனியும் டோனே விளங்க இல்லை. இர்ஃபான் வந்திருக்கிறாரோ? டேய் நானும் போனான். அதால் போனான். சனம் வந்தா அவ்வளோ சனம் விளங்க இல்லை. சனம் இல்லையோ? ஓ சனம் தான் அங்கே கமரா கூட 2 வீடியோலாம் யூடியூபர்ஸ் அவ்வளோ. அதான் நான் சனம் பண்ணிட்டு நினச்சேனா. சரி 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 சரி. ஓ நான் அதில் போனான்டா. அந்த கதை மெயில் ஏதோ போடணுமா? மெயில் போட்டால் தான் விளங்க. நான் என்ன தெரியாது. அந்த வாரா தெரியாது. பைக்கில் தான் அந்த திடீர்னு நான் சின்ன எப்படி நேரம் வரேன். இர்ஃபான் ஆமாடா. இர்ஃபான் அவங்க இந்தியாவில் பயங்கர ஃபேமஸா. சரி பார்ப்பேன் போகிறேன். நானும் அரை வாரம் போல இருக்கு. ஒரு வாரம்னா இர்ஃபானை மிஞ்சிருக்கேன். இர்ஃபான் எல்லாம் ஒரே மாதிரி இங்கே என்ன முழுத்து போடுது. முழுத்து போடுது இல்லை முழுத்தல முழுத்த போட வளர்றதை பற்றி கேட்கணும். இதுக்கு மேலே வளர்ந்து என்னடா செய்ய போகிறேன்? உனக்கு சாப்பாடு போட்டு போட்டு நான் நீ அப்பயும் முக்கால் பம்பல் அடிப்பேன் இப்பயும் அடிக்கிறேன். விடு அதுக்கெல்லாம் விடு. என்ன தடிக்க இங்கே இப்போ என்ன வேலை செய்யறேன்? ப்ளீஸ் சைலண்ட் சைலண்ட். நான் வெளியில வந்து நிக்கிறேன்.
உன்னை கடிச்சா வாயை பொத்தி வாயில கடிக்கும். அன்றைக்கு வச்ச ரச்சி எடுத்து தின்னு இருக்கு அவளுக்கு டோனிக்கு சும்மா கடப்புல இருக்கு. சொல்லு பேச சொல்லு. ரெப்பு வேலையை போகணும் சொல்லு. ரெப்பு வேலையோ? அட என்னடா படிச்ச நீ? என்னத்த படிச்சு போட்டு ரெப்பு வேலைக்கு போறேன்னு சொல்றேன். அதான்டா படிச்சு டிகிரி எடுத்து அவங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து எத்தனை பதம் இதுகளை வாங்கி வச்சு போட்டு இப்ப கேட்டா ரெப்பு வேலை. என்னடா செய்யறது? வேலை கிடைக்கணும், அதுக்கு பாடுபட்டம் கிடைக்கல. செய்யற என்ன கிடைக்காது. அட கிடைக்கும். இந்த இருந்து கொண்டு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எவ்வளவு மட்டும் பார்த்து கொண்டு விழாது. நல்லா இருக்கிற என்ன நாங்க என்னத்தை படிச்சோமோ அதுக்கு வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். நீ யோசிச்சு வேற இப்ப வேற நீ இந்த வேலைக்கு எத்தனை வருஷமா போறேன், எத்தனை வருஷமா போறேன். காணி வாங்குறது விடு, கல்யாணம் ஆயிட்டு உனக்கு நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமோ? கவர்மெண்ட் வேலை இல்ல இல்ல அப்படி இல்ல. அது பிறகு கடைசியில வந்து சொல்லி உனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு உனக்கு கடைசி நேரத்தில் கல்யாணம் கட்டுற இல்ல அப்படித்தானே சொல்லிவிடும். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கவர்மெண்ட் வேலையோட உனக்கு கிடைக்காது. சரியோ? உண்மையா நாங்கள் போய் இப்ப போராடணும். இறங்கி போராடினோம் என்றால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இறங்கி போராடணும் யோசிக்காது. ஆட சும்மா வந்து ரெப்பு வேலைக்கு குப்பையில போடுறா. குப்பையில போட்டுட்டு வா. சரியோ? நாங்கள் போறோம். நாங்கள் போய் இப்படி இல்ல, நாங்கள் போய் போராடுறோம். நின்று எங்கட நியாயத்தை படிச்சதை மீட்டெடுக்க இந்த பட்டத்தை வந்து நீ சொல்லத்தான் மூத்த குழுவினபடியே இருக்கணும். அந்த பட்டம் வேலை தர்றாங்களோ 5 வருஷம் அப்புறம் தருவாங்கடா. தருவணும். அதுக்காண்டி தான் போராட போறோம். தருவோம் அப்படி முறுக்கோட இருக்கணும். அப்ப நாம வந்து போராட்டத்துக்கு போராடுறோம். போராட்டம் தான் எங்களை அதுக்கடா நீ என்னட்ட மட்டும் காய்ச்சோம். இல்ல நான் இப்ப அடுத்தது ஒவ்வொரு வீடா நான் திரிகிறேன். நான் தான் செஞ்சுறேன். எல்லாரும் போராட்டத்துல இறங்குறோம். கவர்மெண்ட்டை திரும்பி பார்க்க வைக்கிறோம். வேலை எடுக்கிறோம். கவர்மெண்ட் ஜாப். சரி ஓகே. மறக்காத சொல்லி விடுறேன். பதா எல்லாம் ரெடி பண்ணு. சரி அண்ணா கொஞ்ச நாளைக்கு வர மாட்டேன். விளங்க இல்ல வேலை வர மாட்டேன்னு சொல்லாது. வேலையை விடுறேன்னு சொல்லு. வேலையை விடுறேன்னு சொல்லு. அண்ணா சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு லீவ் நிப்பாட பாருங்க அண்ணா. நிப்பாட்டாருங்க அண்ணா. நான் தாக்கர் அடிக்கிறேன்டா. நிப்பாட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலையை விட்டு நிப்பாட்டு. நான் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பு போறேன், கலைக்க போறேன். பட்டதாரிகள் எல்லாரும் இறங்கி செய்ய போறேன். வேடா போனேன். கொஞ்ச நாள் லீவு கேட்டா மண்ணாங்க கட்டிக்காத. ஓமாடி எங்க நிக்கிற? அப்புறம் போயிட்டு பாட்டு பாட்டு போன வை இங்கே போயிட்டு இது என்னண்டா நான் போராடும். எங்க என்றாலும் நான் போராடும். சொல்லி எனக்கு வேலை வேணும். நான் போராடணும். கவர்மெண்ட் வேலை வேணும். கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணும். அப்ப நாளைக்கு இங்க முக்கியமா கொண்டு வர சாமான பார்த்து கொண்டு வா. கொண்டு கதையை மாத்தி விட்டுருவாங்க. உடனே பார்த்துட்டு இதுக்கு தான் செய்யறாங்க, இதுக்கு தான் முடிக்கிறாங்கன்னு முடிச்சு விட்டுருவாங்க. செய்யறத கொஞ்சம் நாங்க உங்களோட வேலைக்காண்டி செய்யறோம். நாங்கள் நாங்கள் ஒருத்தர் நக்கல் அடிக்கிறதுக்கான செய்யறது எங்க நான் இப்ப போகணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணு. என்னதை ரெடி பண்ணு. எல்லாத்தையும் ரெடி பண்ணு. என்ன கேட்கணும்? புட்டிச்சு கொண்டு நின்றாலே சரியா? அடிக்க மாட்டாங்களா ஒருத்தர்? அடிக்க மாட்டாங்க. நான் நிக்கிறேன்டா. உனக்கு பின்னால் நான் நிக்கிறேன். முன்னாலே நிப்பேன். அடிக்கிறாங்க. ஐயோ 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 படிச்ச படிப்புக்கு தானடா கேட்குறோம். பேமஸ் யூனிவர்சிட்டியே மூடி வைக்கலாம்டா இந்த அரசாங்கம். ஐயோ இதுக்கு பிறகு இங்கே யாருக்கும் படிக்க வேணும் பெருமா.
அப்படி நான் கூட வேலையை வேணாம் பண்ணிட்டேன்டா அடி அவங்க அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க வேலைக்கு வாண்டா நான் வேணாம் நான் வேலையே விட்டுதேன்டா பொஸ்ஸோட குழம்பித்தான் முடியல. இவனுக்கு அடிக்கிறான் சொன்னா போல ஃபோன் இங்கே விடுத்துதான்டா. நான் அடிக்கிறேன் ப்ரோ. ஓ சரி இந்த பக்கம் அடிக்க ராமமூர்த்திக்கு இருக்கா? இது எந்த ஃபோன்டா? அடிக்கிறது மாறிட்டு போலாம். இவனுங்கிற ராமமூர்த்தியை காணண்டா போராட்டத்துக்கு வர சொன்னா. அடிக்க நான் ஆன்சர் பண்ணிடுறா நான் படுத்து நித்திர போல கிடக்கு. போராட்டத்துக்கு வர சொன்னா ஆளை காணல. வாய்ஸ் மெசேஜ் போட்டு வரேன் ப்ரோ. அப்படியே ஆன்லைன் காட்டுது போல. அட ராமமூர்த்தி அட என்னடா மச்சி பெரிய சிக்கலா போடுறா இங்க. எங்க நிக்கிற நீ? நீ சொன்ன வரைஞ்ச போராட்டத்துக்கு போனோம். பெரிய சிக்கலா போட்டுட்டு மச்சான் டக்குன்னு வா இருக்கா. டக்குன்னு வா மச்சான் பெரிய சிக்கிஞ்சா இவனுக்கெல்லாம் போட்டு விடணும்னு எடுத்துருக்காங்க. அதான் இவைக்கு ஏதாவது செய்யத்தான் பண்ணணும் டக்குன்னு ஒரு டைப்பிங் வருதா? உங்களை இன்னும் நாட்டி வச்சுட்டு டைப்பிங் அப்படியே ஒன்று நிற்கிறான் ஆன்லைன் கோல் அடிச்சு வேற யூடியூப் சேனல் எதுவும் வச்சிருக்கானோடா? ஏண்டா வீடியோ அதை அனுப்பியிருக்கிறான். வீடியோ அடே என்னண்டாடாப்பா யூகேக்கு வந்ததில் சரியான பிஸியாக போட்டுது. நீங்களே என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணீங்க இப்போ தான்டா பார்த்தேன் நான். இப்போ தான் யூகே சிம்மை போட்டோன்னே வைஃபை கனெக்ட் ஆனது. வந்தாலும் ஒரே புதுசு தானே குளிராக கிடக்குது. என்னண்டாடாப்பா ஏன் நடுவில் கால் பண்ணியிருந்த நீங்கள் பார்த்தேன் போராட்டம் பண்ணுறீங்க போட்டுருக்கீங்க. எத்தனை காலத்துக்கு தாண்டா போராட்டம் பண்ண போய் சாக புரியல விளங்கையில். கவர்மெண்ட் ஜாப்பை விட்டு எத்தனை வேலை இருக்குது. பிஸ்னஸ் செஞ்சு சொந்த காலில் நில்லுங்க வேண்டாப்பா. இல்லை ப்ரைவேட் வேலையை போக வேண்டாப்பா. அதை விட்டுட்டு இது செஞ்சாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இப்போ சாவன்னு இருக்குதுன்னா ஒன்றும் பண்ணிடலாம். எங்களோட கவர்மெண்ட்டில் உங்களுக்காண்டி தனி கவர்மெண்ட் அமைக்க வேண்டியா கிடக்கு. கூட எத்தனை பேரா கோடிக்கணக்கில் நிற்கிறீங்கன்றா லைனுக்கு. பேசாமல் ஒரு ப்ரைவேட் வேலையாக பார்த்து போகடா. அப்படி போராட்டத்தை பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ண அவனுக்கு குடும்ப குட்டிகளை பார்க்க வழியை பாருங்கடாப்பா. நான் அடுத்த யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போகணும். பிறகு கண்டெக்ட் பண்ணுறேன். பாய். அட இந்த நாயை நம்பி தானடா வேலையை எடுத்து வந்தேன். அப்படி இவனு வெளிநாடு அப்படி இவனு இதை வேறு இது இங்கே கொழும்பு பவுனியா போகிற மாதிரி வெளிநாடு. எந்த லண்டன்? எந்த விசா? ஸ்டூடெண்ட் விசா தான் இருக்கும். என்னடா அப்போ இவ்வளோ பொங்கி காய்ச்சி கொண்டு வந்தான். அங்கே வாங்கிவான். வேலை அட நீ வேலைக்கு முதல் நான் இப்படா நாள் செய்த வேலையும் விட்டு போட்டு வந்திருக்கேன். ஒரு அடிச்சு போடுறேன். வீடு அங்கே இருக்கிறான். வீடு இந்த ஒழுங்கே காண்டா அதுக்கான என்ன அங்கே என்ன போகிறேன்? அங்கே போய் எது செய்கிறேன் நீ எழுதி போட்டு போகிறேன். அட இதுக்கெல்லாம் போய் அட குடிய காணல குதிச்சுதானோ குழஞ்சு போனவன். இதுக்கெல்லாம் போய் குதிக்க கூடாடா அப்பா. அரவி 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 என்ன எதுக்கு ஒருத்தர் சின்ன அப்படி இந்த பிரச்சனையில விழுந்து போட்டான் போல இருக்கு. அரவி அதுல ஓடி வந்தவங்க. ஓ இப்போ இதால ஒன்று. அட சனி நானே நீ விழுந்து போட்டான். இதுக்குல்ல இது மேலே அதான் இது விழுந்துருக்கு. நான் சாப்பிடல போனேன். நீ ஒரு மாதிரியா நாள் தானே. வா வா இங்கே இதில் போய் சாப்பிடு. கொத்தரடி போட்டிருக்கேன் 500 இந்த கடை போட்டிருக்கான். உனக்கு தான் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சாப்பாட்டு மட்டும் விட மாட்டேன். அதில் 500 போட்டுருக்கேன். இப்போ நான் போடுறது ஒரு ட்ரெண்ட். படையப்பா படத்துல வார மாதிரி எவ்வளவு வெண்ட வேலையும் வெளிநாடு. அவன் வெளிநாடு அட போராட்டத்துக்கு போய் இவன் என்ன சொல்றான்? அப்ப போடுறான் சுயமா வேலையை செய்யணும். இதைத்தாடா நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். அடிக்க போற வர மாட்டானு திரும்ப தர மாட்டான். இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. திரும்ப இன்னும் எடுப்பாங்களோ இன்னும் எடுக்கிறாங்களோ வித்யா. நான் வர மேனேஜரோட காய்ச்சி போட்டு கட். ஓகே